வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு அக்டோபர் 16 2020க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று ஒரு கொஷின் குவிஸ் கேட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் ஹூ ஹேட் பீன் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எஃப்ஏஓ டூரிங் 1956-67. ஸோ 1956-67 அந்த பீரியட் ஆஃப் காலகட்டத்தில் எஃப்ஏஓன்னு என்ன ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷனோட இயக்குனர் ஜெனரலாக இருந்த நம்மளுடைய இந்திய சிவில் சர்வீஸ் அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பினாய் ரஞ்சன் சென். இவர் தான் 1956-67 அப்போ நம்மளோட எஃப்ஏஓவில் இருந்த ஒரு இயக்குனர் ஜெனரலாக இருந்திருக்காரு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்ட் ஃபுட் டே இஸ் அப்சர்வ்டு குளோபலி ஆன். உலக உணவு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 இன்னைக்கு தான். ஸோ இந்த வருஷத்தோட தீம் சரிங்களா, இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோ நரிஷ் சஸ்டைன் டுகெதர் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2019க்கான தீம் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்ஷன்ஸ் ஆர் அவர் ஃபியூச்சர் ஹெல்த்தி டயட்ஸ் ஃபார் அ ஜீரோ ஹங்கர் வேர்ல்ட். ஸோ இந்த ஜீரோ ஹங்கர் அப்படிங்கிறதுனால தான் 2019ஓட தீம் எடுத்திருக்கேன். ஏன்னா பசியே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது SDG 2ஓட கோல் இல்லைங்களா. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2ஓட மெயின் இது என்னது, ஜீரோ ஹங்கர் அப்படிங்கிறது, அதாவது பசி ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் நிலை, அதாவது எஸ்டிஜினா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஓகேங்களா. நிலையான ஒரு கோலில் ஜீரோ ஹங்கர் அப்படிங்கிறது ரெண்டாவது கோல்னு சொல்லலாம். அதே மாதிரி த ஃபர்ஸ்ட் அவர் வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 7. இட் வாஸ் அடாப்டட் பை த UNGA எப்போனா 2018 சரிங்களா. வேர்ல்ட் ஃபுட் டே அப்படின்னு சொல்லும்போது வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே, உலக உணவு பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறது எப்போ நம்ம ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 7 அன்னைக்கு தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி December 2008 UN அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே செலிப்ரேட்டட் ஆன் June 7, 2019 அப்படின்ட்டு. ஓகேங்களா. அப்போ 2018 அடாப்ட் பண்ணுறாங்க, 2019 ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே டு பி செலிப்ரேட்டட். ஓகேவா. Second question, who has inaugurated Sujal drink from tap mission scheme to provide round the clock supply of quality tap drinking water. தரமான குழாய் குடிநீரோட கடிகார விநியோகத்தை வழங்க சுஜல் எனும் திட்டத்தை துவக்கி வைத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் சரிங்களா. ஸோ ஒடிசா ஸ்டேட் சிஎம் தான் இது இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2022க்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா அர்பன் ஏரியாஸ்லேயும் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொவைட் பைப்டு வாட்டர் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு தீமோட ஒரு டார்கெட் வச்சுட்டு ஒடிசா ஸ்டேட் கவர்மெண்ட் செயல்பட்டுட்டு வராங்க. இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக ஒடிசா ஹேஸ் பிகம் த ஃபஸ்ட் ஸ்டேட் இன் கண்ட்ரி, அதாவது நம்ம நாட்டிலேயே ஒடிசா தான் ஃபஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது டு ப்ரொவைட் குவாலிட்டி ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ தரமான குடிநீர் வழங்குறதுல நம்ம கண்ட்ரிலேயே எது தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒடிஷா அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபிட் ஃபார் டைரக்ட் கன்சப்ஷன் இன் அர்பன் ஏரியாஸ். ஓகேவா. இது நம்ம கன்சியூம் பண்ணுறது டைரெக்டாகவே கன்சியூம் பண்ணலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டியான வாட்டர் ஒடிசா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, வாட்டர் அப்படிங்கிறது வரதுனால அதோட ரிலேட்டடாக ஒன்று சொல்கிறேன். ஃபார்ம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம், அதாவது பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்களா, ஃபார்மிங்னு என்னதுங்க, பண்ணை இல்லையா. அது எப்போ அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்கன்னா 2002 லான்ச் பண்ணுறாங்க. வாட் ஃபார் அப்படின்னா வித் த அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டிங் கிரவுண்ட் ஆர் சர்ஃபேஸ் வாட்டர் எஃபிஷியன்ட் வாட்டர் யூட்டிலைசேஷன். ஓகேங்களா. ஸோ அந்த கிராப் ப்ரொடக்ஷனோட இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ தூரம் அது யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அந்த வாட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஒரு மோட்டோவில் தான் 2002 ஃபார்ம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. Third question, Narendra Modi approved the Memorandum of Understanding between India and which country on sustainable groundwater management. நரேந்திர மோடி இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மை குறித்த புரிந்துணர்வு ஒப்புதல் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிக்குன்னா நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா கூட. ஓகேங்களா. ஸோ மெமரண்டம் யார் யாருக்கு பிட்வீனில் நடந்தது, அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவில் தான் நடந்திருக்கு. எதுக்காக அப்படின்னு
சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொமோட் பண்ணோம் எதுலன்னா கிரவுண்ட் வாட்டர் அண்ட் சர்ஃபேஸ் ட்ரைனிங் எஜுகேஷனில் ரிசர்ச் டு அக்கம்ப்ளைஸ் வாட்டர் செக்யூரிட்டி ஃபார் அர்பன் அக்ரிகல்ச்சர் என்விரான்மெண்டல் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே தண்ணி ஒரு பேசிக் நீட் இல்லைங்களா. ஸோ அதை வந்து இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் இந்த சைன் பண்ணினதை நம்மளோட மோடி வந்து அக்ரி பண்ணியிருக்காரு. ஓகேவா. சரி, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எப்போ இருந்து இருக்குது அப்படின்னா 2009 இருந்தே நம்ம 2 கண்ட்ரிக்கு இருக்குது, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். தென் ஆஸ்திரேலியாவுக்கு விசிட் பண்ண ஃபர்ஸ்ட் அவர் இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து விசிட் பண்ண தமிழில் சொல்லணும் அப்படின்னா இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர். சரிங்களா. முதல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே ஆண்டனி 2013. ஓகேவா. இது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. சரி, ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா வந்து நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம ரெண்டு நேஷனுக்கும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு சப்ளை ஆஃப் யுரேனியம் டு இந்தியா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017. ஓகேங்களா. பட் இதுக்கான சைன் வந்து 2014 வந்து நம்ம 2 கண்ட்ரியும் போட்டிருப்பாங்க. பட் 2017 தான் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் சப்ளை ஆஃப் யுரேனியம் டு இந்தியாவுக்கு வந்து 2017 தான் கொடுக்குறாங்க. சரி, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மிலிட்ரி ரிலேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஏதாவது மிலிட்ரி எக்ஸசைஸ் நாவல் எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ AUSINDEX அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் இண்டெக்ஸ் பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு நாவல் எக்ஸசைஸ் தான். ஸோ இது வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒன்று. தென் இந்தியா வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸசைஸில் இருக்குது, அதாவது மலபார் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதில் ஆஸ்திரேலியா வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டை 2007 வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்தியாவுக்கும் நம்ம ஆஸ்திரேலியாவுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கனெக்டிவிட்டி. 4th question. Who launched the second phase of Thalassemia Bal Seva Yojana for the underprivileged thalassaemic patients? So Thalassemia Bal Seva Yojana இரண்டாம் கட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹர்ஷவர்தன். சரிங்களா. ஸோ தாலசீமியா அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு ஜெனட்டிக் பிளட் டிஸார்டர். ஓகேவா. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஸ் ஹீமோக்ளோபின், ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை விட குறைவானதாக இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அனீமிக்காக இருப்பாங்க, லீடிங் டு ஃபேட்டிக். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இந்த டிசீஸ்னால வரும், இந்த டிஸார்டர்னால நமக்கு வந்து வரும். சரிங்களா. சரி, ஓகே. கண்டிப்பாக இந்த டிஸார்டர் ஜெனட்டிக் இதெல்லாமே வந்து பயாலஜிக் நம்ம சப்ஜெக்டில் படிக்கும் பொழுது கண்டிப்பாக கொஷின்ஸில் கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் லிங்க் பண்ணி படிக்கும்போது புக்கில் என்ன பண்ணணும், அந்த டாபிக் வைஸ் நம்மளுக்கு டிசீஸ் ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அதில் எடுத்து படிக்கணும். சரிங்களா. ஓகே, ஃபைன். ஸோ இப்போது டிசீஸ் வச்சு படிக்கிறதுனால வேர்ல்ட் சிக்கல் செல் டே அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் ஜூன் 19 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ இந்த வருஷம் வேர்ல்ட் சிக்கல் செல் டே 2020 வாஸ் அப்சர்வ் டு எதுக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் வந்து இதுக்கான விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் 19th ஜூன் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா. சரி, இதை வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளமாக எப்போ வந்து UNGA வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 22, 2008. ஓகேவா. இந்த தாலசீமியா அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 2008. ஓகேவா. லாஸ்ட் கொஸ்டின். ஹூ லான்ச்டு த ஹேட் டவுனா கொரோனா கம்பைன்? சரிங்களா. ஸோ இந்த ஒரு கம்பைன் பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சானிடைசேஷன் ப்ராக்டிஸ். ஸோ கொரோனா அப்படின்னாலே நம்ம சானிடைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கையால். அது வந்து ஒரு ப்ராக்டிஸ், மக்களுக்கு வந்து அது டெய்லி டே டு டே லைஃப்பில் வந்து இருக்கணும், அது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு யோகி ஆதித்யநாத். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆன் தி அக்கேஷன் ஆஃப் குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே. சரிங்களா. ஸோ உலக கை கழுவும் தினம் அப்படின்னு வந்து இருக்கக்கூடிய ஒரு டேல தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டே நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம்னா
அக்டோபர் 15 சரிங்களா. ஸோ அப்போ வந்து குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே அப்சர்வ்ட் ஆன் அக்டோபர் 15th வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா ஹேண்ட் ஹைஜீன் ஃபார் ஆல். ஓகேவா, கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொரோனா டிசீஸில் தான் இப்போ உலகமே இருந்துகிட்ருக்கு. ஸோ மேபி அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது கூட கேட்கலாம் கொஷின்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட ரிலேட்டடாக இன்னொரு டேவும் இருக்குது, வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து May 5 வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் லைஃப்ஸ் க்ளீன் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகேவா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பேசிக்ஸ்லேயே தான் அதோட கருப்பொருள் மையப்படுத்தி வந்து இந்த தீம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த வருஷம் எல்லாத்துக்குமே தெரியும் 2020 வந்து இஸ் டெசிக்னேட்டட் பை த WHO DAS அப்படின்னு என்ன சொல்லலாங்க, ஆஸ் த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் த நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் இல்லைங்களா. ஸோ அந்த மருத்துவச்சிக்கான வருடம் 2020 அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ எதுக்காக இந்த 2020 குறிப்பிட்டு இந்த இயர் வந்து நர்ஸ் அண்ட் மிட்வைஃபுக்கான இயர் சர்வதேச லெவல்லன்னு சொல்லியிருக்காங்கன்னா, WHO வந்து 9 மில்லியன் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. எதுக்கு அப்படின்னா 2030 அதாவது இன்னும் 10 வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இவ்வளோ நர்சஸ் மிட்வைஃப்ஸ் வந்து தேவைப்படும் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ்க்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வருஷம் வந்து அவங்கள ஒரு கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வருஷத்தை நர்ஸ் அண்ட் த மிட்வைஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. சரி, இன்னைக்கான குவிஸ் கொஷின், மலபார் எக்ஸசைஸில் ஆஸ்திரேலியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனால் அதை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். மலபார் பிகேன் ஆஸ் அ பைலேட்ரல் நாவல் எக்ஸசைஸ் பிட்வீன் விச் கண்ட்ரி? எந்த நாட்டிற்கு இடையில் இருதரப்பு கடற்படை பயிற்சியாக மலபார் தொடங்கியது? இதற்கான ஆன்சர் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். இன்னும் ஆஸ்பிரண்ட் IAS அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.